ஒரு அப்பாவும் பையனும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. டயர்டா இருக்குன்னு ஒரு மரத்தடியில ரெஸ்ட் எடுக்க உட்கார்றாங்க. அப்பா சொல்றாரு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அந்த லேக்ல இருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வாப்பா அப்படின்னு. பையனும் லேக்குக்கு போறான். அந்த லேக்ல சில பேர் துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அந்த வழியில மாட்டு வண்டியும் சேர கிளப்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. தண்ணி ஃபுல்லா ரொம்ப அழுக்கா மண்ணா இருக்கிறத பார்த்து இதை எப்படி நான் என் அப்பாவுக்கு கொடுப்பேன்னு யோசிச்சுட்டு அவன் அப்பா கிட்ட வந்து சொல்றான், தண்ணி ரொம்ப அழுக்கா மண்ணா சேரா இருக்குப்பா, அதை குடிக்க முடியாதுன்னு. அதுக்கு அவன் அப்பா, ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் உட்காருன்னு சொல்லிடுறாரு. ஹாஃப் அன் அவர் கழிச்சு இப்ப லேக்குக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அவனும் லேக்குக்கு போய் பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறான். லேக் சர்ப்ரைஸ் ஹிம் வித் கிளியர் வாட்டர். சோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் அப்பாவுக்கு கொடுக்கறான். அவன் அப்பா சொல்றாரு, பாருப்பா, கலங்கலா இருந்த தண்ணி கூட கொஞ்ச நேரம் அமைதியா விட்டதும் அதுவே கிளியர் ஆயிருச்சு, எந்த எஃபர்ட்டும் எடுக்காம. நம்ம மைண்டும் அப்படித்தான், மைண்ட் டிஸ்டர்பா கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறணும். சரி பண்ண எந்த எஃபர்ட்டும் எடுக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் விட்டா அதுவே சரியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம லைஃபுக்கு தேவையான பெஸ்ட் டிசிஷன் எடுத்துக்கலாம். கன்ஃபியூஷன்